அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். இந்த தலைப்பின் கீழ் இன்றைய பயிற்றுனர் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான நபர். சென்னை ஜேசிஐ கிளப்பில் உறுப்பினராக இருந்து மண்டல பயிற்றுனராக சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர். மேலும் HR மேனேஜராக பணிபுரிந்து வரும் நபர். தொடர்ந்து இணையவழி பயிற்சியில் பல நபர்களுக்கு இணையவழி பயிற்சி வழங்கி வரும் நபர். அதிகாலை பொழுதில் எழுந்து தொடர்ந்து அதிகாலை பொழுதில் பயிற்சிகள் வழங்கி வரும் நபர். நற்புலரிக்கும் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை வழங்கி தன்னுடைய பயிற்சியும் வழங்கி வரும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய பயிற்றுனர் உஷா மேம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நானும் நற்புலரையும் பெருமிதம் கொள்கிறோம். மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் மேம். ப்ளீஸ் வெல்கம். மேம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சுமதி மேம் என்னைய இந்த ஃபோரம்க்கு அறிமுகப்படுத்திருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி குமரேசன் சார் தினமும் எனக்கு மெசேஜ் அனுப்புவார். எனக்கு இது வரைக்கும் நிறைய இங்கேயே நான் 2-3 இதை எடுத்திருக்கேன். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். இது ஒரு அருமையான தலைப்பு. எனக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணதில்ல த லீடர் இன் மீ, அதை பற்றி எனக்குள்ள அபிப்பிராயம், அதாவது தலைமைத்துவம் என்னோட அபிப்பிராயத்துல என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனோட நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது ஸ்கூல்ல இல்ல காலேஜஸ்ல நீங்க லீடரா இருந்த அனுபவம் உண்டா? யாராவது 2 பேர் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கூல்ல லீடரா இருந்திருக்கேன் மேம். பிருத்திவிராஜன் மேம். எதனால சார் உங்களை லீடரா ஆக்குனாங்க? போல்டா பேசுவோம், வார்த்தைகள் தெளிவா இருக்கும் அப்படிங்கறதுனால லீடர் ஆக்கியிருந்தாங்க. அவ்வளவுதான் மேம், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேஷன் உண்டு. என்ன போட்டியா இருந்தாலும் நம்ம பேர் கொடுத்து உள்ள போயிடுவோம். ஸோ அந்த ஒரு என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படிங்கிறதுனால லீடர் ஆக்குனாங்க மேம். காலேஜ்லயும் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இதுல வந்து லீடரா இருக்கு மேம். வணக்கம். நான் அரியலூர்ல SPE ஸ்கூல்ல ஒரு மாசத்துக்கு ஒருத்தரை சபாநாயகர்னு மற்ற டீமும் செலக்ட் பண்ணிடுவாங்க. சபாநாயகர்னா அந்த ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் சபாநாயகர். வாரம் ஈவினிங்ல ஒரு சின்ன மீட்டிங் நடக்கும். அதுல இவர் குற்றம் செய்தார், இவர் லேட்டா வந்தார் அப்படின்னு மாதிரி சபாநாயகரை சொல்லணும். அந்த மாதிரி சபாநாயகரா இருந்திருக்கேன் மேம். சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா எப்பயுமே நம்மள ஒருத்தவங்க யாராவது ஒருத்தர் லீடரா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஸ்பெஷல் குவாலிட்டி, அதாவது ஏதோ வந்து இப்ப சார் சொன்ன மாதிரி போல்டா பேசுறது, இனிஷியேட்டிவ் எடுக்கிறது, முன்னுக்கு வந்து சொல்றது, ஏதோ அந்த மாதிரி வந்து ஒரு இதுன்னா அழகா லீட் பண்ணி போறது, இதெல்லாம் தான் நம்ம அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப்பை வந்து நம்ம தரோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரே ஒரு கேள்வி. லீடர்ஸ் வந்து பிறக்கும் போதே லீடர்ஸா இருக்கிறாங்களா அல்லது தே ஆர் மேட் பை லீடர்ஸ்? அவங்களா தே ஆர் மேட் ஆர் பை பார்ன்? சொல்லாமே. 2மே இருக்கு மேம். அப்படிங்களா? ஆமா ஓகே மேம். ஓகே ஓகே. இல்ல, அவங்களே தன்னை செல்ஃபாவே உருவாக்கிறாங்க மேடம். ஓகே ஓகே, தேங்க் யூ சார். சில பக்கத்துல இருக்க சுற்றம் வந்துட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு போறதுக்கு இருக்கு. இப்ப நான் அது மாதிரி அவங்க லீடர்ஸ்னு சொல்லும் பொழுது எனக்கு எப்பவுமே கலகலப்பா இருக்கும்போது ஒரு கேங் இருக்கும். அது எதா இருந்தாலும் இந்த சார்பன அது மாதிரி இறங்கி வந்துட்டு ஃபீல்டுல இறங்கி வேலை பார்க்கறதும் சரி, அந்த டீம் வந்து அங்க இப்போதைக்கு எல்லாரும் ஒன்று செஞ்சுட்டு நாங்கள் வித்தியாசமா வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே என்ன லீடரா போட்டு டோட்டலா அந்த மாதிரியும் முடிச்ச வாய்ப்பும் உண்டு. அப்போ டோட்டல் இது லீடரும் ஆன அந்த மாதிரி நிறைய அனுபவங்களும் உண்டு மேடம். தேங்க்யூ சார். சார், செகண்ட் ஸ்லைட் சார். அதாவது வேரன் பெர்னிஸ் அப்படிங்கிறவர் வந்து அவர் யூஎஸ்ல இருந்தவர். இவரை தான் வந்து ஃபாதர் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க.
இவர் என்ன சொல்றாங்கன்னா they are not born, they were made அப்படிங்கிறாங்க. அதாவது பிறப்பும் போதே அவங்க வந்து லீடர்ஸ் கிடையாது, அவங்க வந்து உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த வாரின் பெர்னஸ் அவர் தான் வந்து அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் செடிட் அப்படின்ற ஒரு யூஎஸ்ஏல இருக்கு. அந்த இதுல அவர் பிரசிடென்டா இருந்தாரு. அவர் ரிசர்ச் பண்ணிட்டு அவர் சொன்னது. அதனால இப்ப நம்ம லைக் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இவர் தான் அந்த லீடர்ஷிப்போட இதுக்கு வந்து நிறைய எழுதியிருக்காங்க. சோ அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தே ஆர் மேட் அப்படின்னு சொல்றாங்க. சார் ரெண்டாவது அடுத்த ஸ்லைட் சார். லீடர்ஷிப் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய நமக்கு அந்த ட்ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு அக்ரானியத்தோட சொல்லணும்னு நினைக்கிறேன். லீடரா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு லாயலிட்டி இருக்கும், உண்மைத்தன்மை, தனக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் செய்யணும், அந்த ஒரு அத்தென்டிசிட்டின்னு அது இருக்கும். அதே மாதிரி வந்து மற்றவங்களோட வழிகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக ஏன்னா ஒருத்தவங்க முன்னாடி வந்து செய்யறாங்கன்னா மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வழிகளை தெரிஞ்சுட்டு வராங்க. ஸோ அதனால அந்த ஒரு குவாலிட்டி முக்கியம் அப்படிங்கிறாங்க. அக்கௌண்டபிலிட்டி, அதாவது என்னன்னா இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி பொறுப்பு உணர்வோட இருக்கணும்ன்றது. டியூட்டி அண்ட் டிட்டர்மினேஷன், அன்னைக்கோட இதை வந்து கரெக்டா பண்றது அந்த இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் என்கரேஜ்மெண்ட், தன்னை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து மற்றவங்க அவங்கள ஃபாலோ பண்ணணும்னா எப்பயுமே வந்து த ஆர்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் த பீப்புள் அப்படின்வாங்க. ஸோ இந்த லீடர் கிட்ட வந்து அது ஒரு நல்ல ஒரு ட்ரைட் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட், எல்லாரையுமே வந்து மரியாதை தன்மையோட நடத்துறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சுயநலவாதியா இல்லாம மற்றவங்களுக்கு எல்லாமே செய்யறவங்களா இருப்பாங்க. ரொம்ப ஹானரபிள், ஹம்பிளா இருப்பாங்க. இன்டெகிரிட்டி, எல்லாத்தோட ஒன்னா சேர்ந்து பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி வந்து மற்றவங்கள மாதிரி இல்லாம ஒரு தனித்துவமா இருக்கணும்னா எல்லாரும் செய்யறது இல்லாம வித்தியாசமா செய்யறது, ஒரு இனோவேட்டிவா செய்யறது, அதுக்கு வந்து அப்படி இருப்பாங்க சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேஷன், எல்லாத்தையுமே ஒரு ஆர்வத்தோட செய்வாங்கன்னுவாங்க. ப்ரைடு, நம்ம எந்த செய்யறையுமே வந்து நம்ம செய்யறதுல வந்து கஷ்டப்பட்டு செய்யாம இஷ்டப்பட்டு செய்யணும்னுவாங்க. எந்த ஒரு செயலனாலும் நான் செய்யறது எனக்கு கௌரவம், ஐ ரெஸ்பெக்டிங் மை ஜாப், ஐ எம் ரெஸ்பெக்டிங் மை செல்ஃப், அந்த மாதிரி ஒரு உணர்வோட இருப்பாங்க. அவங்களதான் வந்து ஒரு லீடர்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார்கிட்டயுமே நல்ல பண்புகள், அது யூனிக் குவாலிட்டிஸ் இருக்கு. ஆனா தன்னைத்தானே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு இன்ஃபீரியரா நினைக்கிறாங்க. இது பெரும்பாலும் என்னன்னா அவங்க மற்ற சூழ்நிலைகள், அந்த என்விரான்மெண்ட் தான் ஒரு மனுஷனை வந்து ஒரு வகையில வந்து நல்லவனாவோ தீயவனாவோ ஆக்குறது வந்து அந்த என்விரான்மெண்ட், அவங்க படுற அந்த கஷ்டங்கள், அதெல்லாம் தான் சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த ஒரு ஃபெயிலியர் எதுனா நம்மளால முடியாது, இயலாமைன்னு இருக்கிறவங்க அந்த மாதிரி டைப் அப்படியே போயிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் அவங்க வந்து எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் எதிர்பார்ப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேலை என்னமோ அதை நம்ம செய்யணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மோட்டிவேட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து சோர்வடைஞ்சிருவோம். அப்படி இருந்தா ஒரு ஃபுல் சக்சஸ்ஃபுல் வராது. ஸோ அச்சீவர்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே போவாங்க. அடுத்தது தன்னை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே போவாங்க. ஸோ இதை வந்து கேட்டகரிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் இந்த மாதிரி டைப்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ அந்த லீடர்ஷிப் இன் மீ அப்படிங்கறத வந்து நம்ம என்னதை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு தலைவரா வர்றதுக்கு அப்படின்னு சொன்னா இப்ப சில விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், ஒரு வில்லன் எல்லாம் வந்தா அவ வந்து என்ன பண்ணுவோம், நிறைய பேரை கொடுமைப்படுத்துவான். அதை பார்த்துட்டு ஒருத்தவ வந்து வேற எதுவும் தெரியாதவங்க வருவாங்க, அந்த கொடுமை எதிர்த்து அவனை மற்றவங்கள்ட்ட காப்பாத்துவாங்க, அவனை ஒரு தலைவன் சொல்லுவாங்க. சோ அது ஒரு ஜெனரல் இது. மற்றபடி நம்ம வந்து இப்ப மேலாக நம்ம ரெடி பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த எம்பத்தி இதெல்லாம் பார்த்தோம். சில விஷயங்கள் வந்து தன்னாலேயே இருக்கும், சில விஷயங்கள் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். சோ தலைவரா ஆட்டுக்குன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனலாவோ இல்ல செல்ஃபாவோ நம்மள டெவலப் பண்ணிக்கணும். சோ அதை வந்து லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்ங்கிறாங்க. நம்ம பர்சனலாவும் டெவலப் பண்ணிக்கணும், அதே மாதிரி வந்து ஒரு லீடிங் எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்டர்பர்சனல் லீடர்ஷிப் அதுவும் இருக்கணும். நெக்ஸ்ட் சர்வன்ட் லீடர்ஷிப், இது என்னென்ன ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா திஸ் குட் இம்ப்ளை த ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் ஒன்ஸ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். நமக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம டெவலப் பண்ணிக்கிறது, அதை பத்தி கத்துக்கிறது, அதை வந்து லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சார். அப்புறம் பர்சனல் லீடர்ஷிப், எப்பயுமே வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்துலயுமே நம்ம மாறணும்னு நினைக்கணும், நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கணும்.
நிறைய எக்ஸ்டர்னல் இது மட்டும் இருந்தா பத்தாது, நமக்கு இன்டர்னல் மோட்டிவேஷன், இன்டர்னல் பேஷன், இன்டர்னல் இதுவும் நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பர்சனல் லீடர்ஷிப்க்கு என்னென்ன நம்ம தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள வந்து டெவலப் பண்ணிக்கணும். அந்த ஒரு இன்சார்ஜ் எடுத்துட்டு நம்ம செய்யணும். ஸோ அந்த பர்சனல் லீடர்ஷிப்பும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். லீடிங் பை எக்ஸாம்பிள், இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் எல்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம். ஒருத்தவங்க யார் வந்து ஒருத்தவங்க சொல்றாங்களோ ப்ரீச் வாட் யூ ஃபாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையை படிச்சிருக்கோம். ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தை வந்து நிறைய இனிப்பு சாப்பிடுறாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கன்னு. என்னடா இவங்க 10 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்றாங்களேன்ன போது அவங்க என்ன பண்ணுவாங்க, 10 நாள் கழிச்சு வந்த உடனே அந்த குழந்தைக்கு அவர் அட்வைஸ் பண்ணுவாரு. அப்ப அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, நீங்க இதை முதல்லயே செஞ்சிருக்கலாமேன்ட்டு. அப்ப அவர் சொன்னாரா, நான் வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு உண்டு, நான் ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் அதை கரெக்டா இருக்கணும், அப்பதான் நான் மற்றவங்களுக்கு வந்து நான் சொல்ல முடியும். அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு லீடிங் எக்ஸாம்பிளா இருக்கோம்னா நம்ம மற்றவங்களுக்கு நம்ம என்ன ப்ரீச் பண்றோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து அதுல வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அப்பதான் வந்து மற்றவங்க வந்து நம்மளை ஏத்துப்பாங்க. தட் இஸ் த ரியல் திங் சொல்றாங்க. அடுத்தது வந்து இன்டர்பர்சனல் லீடர்ஷிப். த கான்செப்ட் ஆஃப் டு இன்வால்வ் oneself effectively managing the emotions. ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த எமோஷன் வந்து plays a significant role in our life-ன்றாங்க. ஸோ நம்மளோட இமோஷனை நம்ம நல்லா மேனேஜ் பண்றதுக்கு வந்து நம்ம கத்துக்கணும். அது கத்துக்கினா அதுவே ஒரு கிரேட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சார். ஸோ சர்வெண்ட் லீடர்ஷிப்ன்றது எப்பவுமே ஒருத்தவங்க தன்னைத்தானே நம்ம மட்டும் உயரணும், நம்ம மட்டும் கத்துக்கணும்ன்றது பெருசு கிடையாது. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னுவாங்க. ஏன்னா சுரைக்காய் வெறுமை எழுதி வச்சா அது ஹெல்ப் ஆகுமா? இல்ல. அதே மாதிரி நம்ம கத்துக்கிட்டு நம்ம மட்டும் ஒரு இதுல இருந்தான்னா அது வந்து ஒரு வகையான செல்ஃபிஷ்னஸ் ஆகும். ஸோ நம்ம உயர்த்திக்கும் போது நம்ம வந்து இந்த நாட்டுக்காக மக்களுக்காக எல்லா விஷயத்திலையும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண கத்துக்கணும். அதுதான் சர்வெண்ட் லீடர்ஷிப்ங்கிறாங்க. நீ ஒன்னும் உன்னை ஒருத்திக்கிறதோட இல்லாம உனக்கு கீழே இருக்கிறவங்க, உனக்கு பார்த்த அடுத்த சந்ததி, அவங்கள எல்லாரையுமே முன்னேற்றணும். அதனால அந்த இதுக்காக சர்வ் பண்றவங்கள அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கணுங்கிறாங்க. ஸோ தட் இஸ் த சர்வெண்ட் லீடர்ஷிப். நெக்ஸ்ட் சார். ஓகே, சாஃப்ட் ஸ்கில்ஸ். இதெல்லாம் வந்து என்னன்னா, லீடர்ஷிப் இன் மீ இஸ் a process that teaches soft skills or life skills to the society. ஸோ நம்ம வந்து ஏன்னா இது முக்கியமா நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்லயும் சரி, நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப், பப்ளிக் எல்லாத்துலயுமே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சுக்கலை அது ரொம்ப இது சொல்லுவாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன், இது எல்லா விஷயமே வந்து நம்ம வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அது டெவலப் பண்ணிக்கிட்டோம் சொன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கரா, நம்ம நல்ல ஒரு ப்ரீச்சரா, நல்ல ஒரு இதுவா நம்மளையும் நம்ம மேம்படுத்திக்க முடியும், மற்றவங்களையும் நம்ம மேம்படுத்த முடியும். ஸோ இதெல்லாம் இந்த மெயின் சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்றாங்க. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸுங்கிறது வந்து நம்மளோட லைஃப் ஸ்கில்ஸ் கூட சொல்லுவாங்க. அதை வந்து நமக்கு என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து நம்மள வந்து எந்த இதுல நம்ம இருக்கோம், அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தன்னை அறிதல், செல்ஃப் அவேர்னஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம எதுல ஸ்ட்ரென்த்தா இருக்கோம் அதை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வீக்னஸ் சொல்றதோட ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எந்த வகையில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். த்ரெட்டுங்கிறது வந்து இப்ப எதுலையுமே வந்து பயம்ன்றத விட எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னுவாங்க. ஸோ நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அந்த ப்ராப்ளம்ஸ் நினைக்காம அதை ஒரு சேலஞ்சஸா நினைச்சு நம்ம வந்து கத்துக்கணும். அது வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து நம்ம என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மள தெரிஞ்சுட்டா நம்ம மற்றவங்களை வந்து நம்ம என்னன்றத நம்மளோட கலைகளை என்ன கத்துக்கிட்டு மற்றவங்களையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்து என்ன சொல்றாங்கன்னா 2 டைப்பா பிரிக்கிறாங்க, இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ஸ்கில். இன்டர்னல்ங்கிறது இப்ப நமக்குள்ளேயே நம்ம வந்து கத்துக்கிட்டு நம்ம பண்றது. எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பப்ளிக் ஒரு வேலையில இருக்கும், ஒரு வெளியில வந்து ஒரு வேலையில ப்ரொஃபஷனல்ல இருக்கும், இல்ல ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல பண்றோம். ஸோ அதுல பார்க்கும்போது அதுல வந்து அவங்க கூட சேர்ந்து ஒரு ஒற்றுமையா பண்றது, டீம் ஒர்க் பண்றது, அவங்களுக்கு வந்து அது மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் அனலைஸ் பண்றது, எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்கில்லுங்கிறாங்க. கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன், அப்புறம் வந்து ப்ராப்ளம் சால்விங், இதெல்லாம். ஸோ நான் அதை வந்து ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளா வந்து நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஸ்டீஃபன் கோவை அவர்களோட 7 ஹேபிட்ஸ்.
ஆஃப் த எஃபெக்டிவ் பீப்புள் ஆஃப் த 7 ஹேபிட்ஸ் ஸ்டீவன் கோவியோடது நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அந்த லீடர்ஷிப்போட நான் கனெக்ட் பண்ணி சொல்ல விரும்புறேன். நெக்ஸ்ட். ஸோ இதுல என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, பி ப்ரோஆக்டிவ். எப்பவுமே வந்து வி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் செல்ஃப். தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் எவர் ஹேப்பனிங் டு யூ, குட் ஆர் பேட். ஸோ உங்களோட இதுல வந்து நீங்க அதை எடுத்துக்கணும். எப்பயுமே ஆப்டிமிஸ்டிக்கா நம்ம எடுத்துக்கணும். நம்ம செய்யறதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம என்னென்னது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பி ப்ரோஆக்டிவ்ங்கிறாங்க. அப்புறம் அவரோட சொல்ற 2வது ஹேபிட்னா பிகின் வித் த எண்ட் மைண்ட். அதாவது நம்ம வந்து எப்பயுமே ஒரு இதை வந்து கோல் செட்டிங்கோட அழகா கனெக்ட் பண்றாங்க. ஒரு வீடு கட்டணும்னாலும் நம்ம ஒரு பிளான் தேவை. அந்த பிளான் இல்லாம நம்ம சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு கட்டித்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிறகு வந்து என்னன்னு தெரியாது. அவரோட நினைவுல என்ன இருக்கோ அதைதான் கட்டுவாங்க. அப்புறம் ஐயோ இப்படி இல்லையே அப்படி இல்லையே அப்படின்வாங்க. ஸோ நமக்கு வந்து என்னெல்லாம் நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வரோம், அதை எப்படி நம்ம லீட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த பிகின் வித் த எண்ட் மைண்டுங்கிறாங்க. ஸோ இது இருக்குன்னா நம்ம அந்த எண்ட் வரைக்கும் நம்மளோட இதுல என்ன நடக்கும், அந்த கோல் செட்டிங், அந்த பாத்வேல நம்ம ஃபேஸ் பண்ற அத்தனை டிஃபிகல்டிஸையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், நெவர் எவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது அவர் 2வதுல சொல்றாங்க. புட் த ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். ஸோ இதை வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டோட ரிலேட் பண்ணலாம். ஸோ ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம அதை ஒன்னொன்னு தான் டீட்டெயிலுக்கு கீழே பார்க்கலாம். ஸோ அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டோட இதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எது ப்ரையாரிட்டியோ அந்த ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி பண்ணுன்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வின் வின் சிச்சுவேஷன். வின் எப்பயுமே வந்து இந்த ஒரு ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா ஆர்கியூமெண்ட்ஸ்னு ஒண்ணு வரும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து இல்ல அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இருந்தாதான் அது முடியும். ஃபர்ஸ்ட் இல்லைன்னா நான் ஒண்ணு பண்ணேன், ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் பண்றாங்கன்னா ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு பேசுறாங்கன்னா ஒன்னு எக்ஸ் வெற்றி பெற்றாங்கன்னா ஒய் தோற்றாங்கன்னு அர்த்தம், இல்ல ஒய் வெற்றி பெற்றாங்கன்னா எக்ஸ் தோற்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல 2 பேருமே இது இல்லைன்னு சொன்னா 2 லூஸ். ஸோ வின்ங்கிறது 2 கருத்துக்களையும் ஒட்டுப்பட்டு ஒன்னா வரும்போது தான் வின். ஸோ எப்பயுமே நம்ம வின் சிச்சுவேஷனுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், அதுல போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சீக் அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் அண்டர்ஸ்டுட். இது வந்து ஒரு என்னன்னா நமக்கு அந்த லிசனிங், நம்ம அதோட இதை என்ன நம்ம பாத்துக்கணும். ஒரு எம்பத்தியை வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போது திரும்பி அவங்க பேசும்போதே நம்ம கடகடன்னு பேசாம லிசன் பண்ணிட்டு என்னன்றதை நம்ம புரிஞ்சுட்டு அவங்க நிலையில இருந்து நம்ம அதுக்கப்புறம் பேசணும் அப்படிங்கிறாங்க. இது சினர்ஜைஸ்ங்கிறது வந்து ஒரு டீம் பில்டிங்காக சொல்றது. ஸோ எந்த ஒர்க்குமே வந்து ஒரு டீமோட செய்யும் போது அதோட எஃபெக்டிவ்னஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஷார்ப்பனிங் த ஸ்டாப். இது நம்ம உட்கட்டரோட கதை கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா எப்ப அதே மாதிரி நம்ம ஒரு ஷெஃபா இருக்கிறவங்க இல்ல யாரா இருந்தா கூட பாத்தீங்கன்னா டெய்லி அவங்களோட கத்திய வந்து ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு இதுல நம்ம இருந்துட்டோம்னா அது அப்படியே நமக்கு அப்படியே ஓல்ட் ஆயிடுவோம். ஸோ திரும்ப நம்ம வந்து நம்மளோட இது கண்டினியூஸ் லேர்னிங், கண்டினியூஸ் ஸ்கில் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அந்த 7 ஹேபிட் இதை வந்து நான் அழகா 7 ஸ்லைட்ஸ்ல காமிச்சிருக்கேன். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இது வந்து பி ப்ரோஆக்டிவ். திஸ் இஸ் ஹேபிட் ஆஃப் த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட எல்லா விஷயங்களுக்கும் நீங்க தான் எடுத்துக்கணும். பிகின் வித் த எண்ட் மைண்ட். It is a difference between just letting life happen to you and having control. உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கிறது என்னவோ அந்த இது அதில் நீங்க எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஹேபிட் 2. அடுத்த ஹேபிட் திங், புட் த ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். ஸோ ப்ரையாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இருக்கிறதுலயே வந்து அது நம்ம மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம்னா மற்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம நல்லா எஃபெக்டிவா பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து அழகா அந்த பிக்கிள் ஜார் தியரி சொல்லுவாங்க. முதலே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுவாங்க. ஒரு கல்லை போட்டு உங்களுக்கு வந்து கேப் இருக்கா, பெருசா போட்டா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா மண்ணு இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அழகா வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காகவே சொல்லியிருக்காங்க. டைம் ப்ரையாரிட்டி எதுக்கு எது இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த ராக்ஸ் அதெல்லாம் வந்து மோஸ்ட் ப்ரையாரிட்டிக்கா இருக்கு. அதுக்கப்புறமா சாண்டு அந்த அதுக்கடுத்த பெபிள்ஸ் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி. அப்புறம் ரொம்ப குட்டியா இருக்குது லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம வந்து எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறோன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சின்ன விஷயங்களுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துட்டோம்னா பெரிய விஷயங்களுக்கு நம்ம பண்ண முடியாது. ஸோ சொன்ன மாதிரி எது ஃபர்ஸ்ட் அப்படி இந்த பிக் ராக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா அதுக்கு அடுத்தது செகண்ட் இம்பார்ட்டன்ஸ், அடுத்தது தேர்டு, அடுத்தது லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம போகணும் அப்படிங்கிறாங்க.
ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல இது அர்ஜென்ட், இதையும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. எது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட்டோ அதை நம்ம செய்யணும். நம்மளாலதான் செய்ய முடியுங்கிறத நம்ம செய்யணும். ஸோ இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் அப்படிங்கறத வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். அதை ஸ்கெடியூல் பண்ணிட்டு பண்ணலாம், இல்ல அது எந்த செய்யணும்ன்றத நம்ம பிளான் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். ஸோ இதை வந்து நீங்க இது பண்ணலன்னா யூ கேன் டெலிகேட். ஏன்னா நிறைய பேர் ஒரு வகையில தப்பு பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன்ல ஐயோ நான் பண்ணதான் சரியா இருக்கும், மத்தவங்க பண்ண சரியா இருக்காது, அவங்களே இந்த ஓவர்லோடு போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன்றத வந்து ரொம்ப முக்கியம். அதை கத்துக்கிட்டு அது பண்ணணும். ஸோ இம்பார்ட்டன்ட்டும் இல்ல அர்ஜென்ட்டும் இல்ல, தேவையில்லாததுன்னா அதை நம்ம நீக்கிட்டோம், எலிமினேட் பண்ணோன்றாங்க. அதே மாதிரி திங்க் வின் வின் அப்படிங்கறத வந்து மியூச்சுவல் பெனிஃபிட். எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்த செய்யும் போது அது எல்லாருக்குமே பலனடையதான் நம்ம இருந்தா அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த வின் லூஸ் அப்படிங்கறது வந்து யாரா ஒருத்தர் தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி லூஸ் வின்லயும் யாரா ஒருத்தர் தான் பண்ண முடியும். லூஸ் லூஸ்ல ஒருத்தருமே பெனிஃபிட் ஆக முடியாது. வின் வின் வரும்போது ரெண்டு பேருமே வந்து அதுல வந்து அவங்க பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ நம்ம எப்பயுமே வின் வின்னுக்கு பண்ணணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக போறது. இந்த ரெண்டு இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சாப்பிடுறதுன்னா ஒண்ணு இழுத்துக்குச்சுன்னா ஒண்ணுமே பார்க்காது. ஒண்ணு தனியா இழுத்தா ஒண்ணுதான் சாப்பிடும். இல்ல இந்த பக்கம் இருக்கிற நாய்க்குட்டியோ ஆட்டுக்குட்டியோ சாப்பிட்டா அது மட்டும் தான் சாப்பிடும். ரெண்டுமே இழுத்தா ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிட்டு சரி வா ஃபர்ஸ்ட் நான் இதுலயும் போய் இது பண்ணலாம், அடுத்தது பண்ணும் போது இந்த ரெண்டு கடைசி இதுல வரும்போது வின் வின்ல வருது. சோ எப்பவுமே நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்டை விட்டுட்டு அடுத்தவங்களோட இதை லிசன் பண்ணிட்டு நியாயமா இருந்தா அவங்க பக்கம் போடும், இல்லைன்னா பொறுமையா இருந்தா அவங்க வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மாத்தணும்னா இந்த வின் வின்க்கு போகலாம். சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டுட் தென் டு பி அண்டர்ஸ்டுட்ங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். நிறைய விஷயங்களை நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் வந்து they are just hearing not listening. ஸோ அந்த லிசனிங் இது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு டிராபிக் சிக்னல் எப்படி வந்து ரெட்டுன்னும் போது ஹால்ட்டு, அதுக்கப்புறம் எல்லோல வரும்போது ஸ்டார்ட் பண்றது, கிரீன் இருக்கும்போது போகுது. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒருத்தர் பேசுறாங்கன்னும் போது நம்ம பேசும்போது நிறுத்தத்தை விட்டுட்டு கொஞ்சம் லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பேசணுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிதல் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேசும்போது அத புரிதல் வந்து எல்லா ரெண்டு சைட்லயுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுவா இருக்கும். நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது அதுக்கு வந்து கரெக்டா அந்த மீனிங்ஃபுல்லாவும் இருக்கும், ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு இதுக்கும் வரும். அப்புறம் சினர்ஜைஸ்ங்கிறது கோஆபரேஷன். எல்லாத்துலயுமே வந்து நமக்கு கோஆபரேஷன் எல்லாத்துலயுமே நம்ம இண்டிவிஜுவலா பண்ணிட முடியாது. இது வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா, ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு பாக்குறாங்கன்னும் போது அந்த இடத்துலயுமே லீடர்ஷிப் இதெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே வேலை பார்க்கணும் போது அவங்க ரெண்டு பேருக்குமே ஷேர் பண்ணிட்டு பண்ணும் போது அந்த இடத்துல வந்து அவங்களோட அன்னெசரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ எதுவும் வராது. அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷார்ப்பனிங் த சா. அதே மாதிரி எப்பயுமே வந்து நம்ம இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு. ஸோ ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்மள எப்பயுமே பட்டத்திட்டே இருந்தாதான் நம்ம இப்ப அந்த லிவிங் லைஃப்ல வந்து சக்சீட் பண்ண முடியும். ஸோ த பெஸ்ட் லீடர்ஸ் கேன் ஆல்சோ பி த பெஸ்ட் ஃபாலோயர்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு நல்ல உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாதான் நம்மளால நம்ம லீட் பண்ண முடியும். ஸோ லீடர் இஸ் ஒன் ஹூ நோஸ் அ வே, கோஸ் அ வே அண்ட் ஷோஸ் அ வேன்னுவாங்க. ஸோ அவர் ஒருத்தர் என்னன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியும், அவங்க வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டு பாயும் இருப்பாங்க. ஸோ கிரேட் லீடர்ஸ் டு நாட் டெல். எதையுமே சொல்றது இல்லை, அவங்க ஆக்ஷன்ல காட்டுவாங்க, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் காட்டுவாங்க. So there are just leadership quotes. Leaders think and talk about the solutions. Followers think and talk about the problems. Brain tracing சொல்லிருக்காங்க. And earn your leadership. தினம் நம்மக்குள்ள விஷுவலைஸ் பண்ணி நம்மள மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். It is only after you have stepped outside your comfort zone that you begin change, grow and transform. நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட ஃபெயிலியர்ஸ்க்கு வருவதற்கான காரணம் என்னன்னா நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறது தான். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வரணும். அதை இப்ப இருக்கிற அந்த குழந்தைகளோட இதுல வந்து நம்ம இப்ப வளர்ற குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்களா இருந்தா சரி, ஆஸ் அ ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், யாரா இருந்தாலும் ஆஸ் அ எஜுகேட்டரா நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாம் என்ன ஏதுன்றத நம்ம கத்து கொடுத்து அந்த குழந்தை வாழ்றதுலயே நம்ம அவங்க லீடர்ஷிப் ஸ்கில் அவங்க கத்து கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல இது வளரும் போது அவங்களும் வந்து ஒரு நல்ல அந்த தலைமை பண்புகளோட அவங்க வளருவாங்க.
So first we have to define the intelligence. Intelligence is the ability to adapt to change. So எதனால நம்ம சேஞ்ச் பண்ணா அந்த அக்செப்டன்ஸ் பண்ண கத்துக்கணும், அடாப்ட் பண்ண கத்துக்கணும். So easy so as educators we can promote the intelligence by helping the kids to change. அவங்களுக்கு அந்த அடாப்டேஷன் கத்து கொடுக்கணும். நிறைய இதுல நான் கஷ்டப்பட்டுட்டேன், குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்கள கம்ஃபர்ட் ஜோன்லயே வளர்த்துடுறாங்க. பட் ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட்ஸ் அது என்ன செய்யறது தப்பு இல்ல, பட் தே ஷுட் நோ இது எப்படி வந்தது, அந்த கஷ்டத்துல எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு அது புரிதலை கண்டிப்பா ஏற்படுத்தினாதான் அவங்க எந்த ஒரு ஸ்ட்ரகிளா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இன் டுடேஸ் சேஞ்சிங் வேர்ல்ட் இட்ஸ் நாட் சோ மச் வாட் யூ நோ. நம்ம ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சதோன்னா அடுத்த நாள் அது நேற்று நாள் ஓல்ட் ஆயிடுது. அதே மாதிரி நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கணும் இந்த ஃபாஸ்ட் அண்ட் வேர்ல்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சார். So in the new world, it is not the big fish which eats a small fish. It's a fast fish which eats a slow fish. So நம்ம நம்மளோட இதை ஸ்லோவா இல்லாம நம்ம எப்படி அந்த லைஃப் ஜேர்னியை நோக்கி நம்ம ஓடணுமோ, எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்டா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம நம்மளோட சக்சஸஸ் லீட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எவ்ரி ஒன் நம்ம கிட்ட எல்லாருமே நம்மளோட நம்ம கிட்ட லீடர்ஷிப் இருக்கு, ஆனா நம்ம தேடலை, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கல. ஸோ செல்ஃப் அவேர்னஸ் நம்மளோட இதை நம்ம தேடினா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற லீடர்ஷிப் நமக்கு தெரியும், அதை நம்ம மேம்படுத்திக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த கன்க்ளூஷன். ஏற்கனவே சொல்ற மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட எல்லா விஷயங்களுக்கு நம்ம செல்ஃப் அவேர்னஸ் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்ம மேம்படுத்திக்கணும். என்னென்ன இதெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம நம்ம கத்துக்கிட்டே டெய்லி லேர்னிங், கண்டினியூஸ் ப்ராசஸ் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா வரலாம். Thank you for giving this opportunity. The floor is handed over to the chairman. Thank you, Ma'am. ரொம்ப அருமையா உங்களுடைய பார்வையில் எனக்குள் ஒரு தலைவரை கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வீரசேகரத்தை நீங்கள் கன்க்ளூஷன் பண்ணதுக்கு முன்னாடியே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டார். அவ்வளோ ஆர்வமாக இருக்கான்னு நினைக்கிறேன் ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு. சார் உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? அனைவருக்கும் வணக்கம். அம்மாவுக்கு ஸ்பெஷல் வணக்கம். ப்ளீஸ் லெட் மீ கோட் a single word on this total today presentation. Single word, Ubuntu. It is not the English word as you know. It is from South African Nelson Mandela related word which can be included everything. அம்மா நீங்க ஆரம்பிச்சப்ப we have to develop our skill அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்கில்லிலேயே நாலேஜ்ங்கிற ஒரு வேர்டு இருக்கு. நாலேஜ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இன்டெலிஜென்ட்டா பண்றோங்கிறப்ப ஐ வந்துருது. லிசன் அண்ட் லேர்னுங்கிறதுக்கு எல்எல் லிசன் அண்ட் லேர்ன் எல்லாம் கரெக்ட். அந்த எஸ்ஸுக்கு மட்டும் தனியா எடுத்துட்டீங்கன்னா the skill will become a skill each other. அந்த எஸ் மட்டும் சொன்னீங்கன்னா சர்வீஸ், செல்ஃப்லெஸ்னஸ், சர்வீஸ் டு தி சொசைட்டி. இப்படி நீங்க சொல்லி இருக்கிறதுல ராமகிருஷ்ண பரம சொல்லுவது எல்லோருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம், எல்லையின்றி நீதிகளை எழுதுவார்கள், எழுதியது பிறருக்கே தமக்கென்றான பாடலுக்கு ஒப்ப ராமகிருஷ்ணன் சொல்லிட்டீங்க. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கொத்தக்க சீத்த இடங்கு. இன்னைக்கு நான் எனக்கு சொல்லிக்கிறது, டேய் இன்னைக்கு நீ கொக்கோட கொத்துற மாதிரி நீ கொத்திக்கிறா, இதுல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கடான்னு எனக்கு நானே சொல்லிக்கணும்னு. ஒரு மீன் ஓட ஒரு மீன் வருவதற்கும் காத்திருக்குமா கொக்குங்கிற மாதிரி நான் காத்துக்கிட்டே இருந்தப்ப இன்னைக்கு இதை நான் கேட்சப் பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி மிக அருமையான நீங்க இத உங்களுடைய ஒர்க்குக்கு இந்த பிரசன்டேஷனுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, அதை சொல்லணும்னா there is an idiom we used to say that as we all know, burning our night oils. அவ்வளவு ஹார்ட் ஒர்க், burning our night oil, it will happen once in a blue moon. That is also an idiom. எல்லாத்தையும் சேர்ந்து உங்களுக்கு எங்க எல்லோருடைய பிருத்திவிராஜன் சார் எல்லாரும் இங்க வந்திருக்க எல்லாரோட சார்பாகவும் அன்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வீரசேகர் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இந்த இனிய காலை பொழுதில் நட்புறவில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம். மேமோட செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தாங்க.
அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ன்னு ஸ்வாட் அனாலிசிஸ் இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஸ்வாட் அனாலிசிஸ் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அர்ஜென்ட் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத போட்டு பார்க்கும்போது பல கதைகள் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு. போட்டுட்டு நிறைய காமெடியா போகும் மேனேஜ்மெண்ட் செஷன்ல. அந்த செஷன் எல்லாம் இன்டராக்ட் பண்ணும்போது நல்லா இருந்தது. லீடர்ஸ் ஆர் பார்ன் ஆர் கிரியேட்டட் அப்படிங்கிறதுக்கும் மேம் வந்து ஒரு இன்டராக்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அருமை. அதாவது ஒருத்தர் சொல்லி ஒரு இன்டராக்ட் பண்ணி செஷன் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது இந்த ஷார்ட் பீரியட்ல அதான் பிரச்சனை. இப்ப 3 மணி நேரம் 8 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு செஷன் நடத்திடலாம். அது ஒரு பெரிய டேலண்ட் கிடையாது. ஆனால் ஒரு 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 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு செஷன் நடத்துறது 20 நடத்துறது எல்லாத்தையும் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இளையராஜா டப்பு ஒருத்தர் வாய்ப்பு கேட்டு நிற்கும் போது கையில இருக்கிற கீ செயினை தூக்கி இப்படி வீசினாராம் ஃப்ளோர்ல. சத்தம் கேட்டுச்சாரு, இதுக்கு ஒரு இந்த ஜரிக்கு வந்து ஒரு மியூசிக் போட்டு வை, டோன் போட்டு வை, நான் போட்டு வை, நான் வரேன்ட்டு போயிட்டாராம். அவன் ஹார்மோனியம் பட்டியை கட்டிட்டு ஆள் எஸ்கேப் ஏரியாலே இல்லை. இதெல்லாம் ஒரு என்ன இப்படி பேசிட்டு போறாரு அவர், ஒரே ஒரு சத்தத்தை கேட்டு என்னத்தை டியூன் போடுறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ட்ரெயினரா இருந்தாலும் அந்த 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்க்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வருது. மேடமோட லீடர்ஷிப் அந்த இடத்துல நான் பார்த்தேன். ஒரு 20-25 மினிட்ஸ்ல ஏகப்பட்ட விஷயத்த கொண்டாந்து கடன்னு வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வச்சக்கன் வாங்க முடியல. அந்த ஒரு சரி அடுத்து பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்ப அருமையா இருந்தது மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் பிரசன்டேஷன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேஜர் நாராயணன் சார், உங்களோட ஃபீட்பேக்கை வாங்கலாம். நம்முடைய ஃபேவரட் மேஜர் நாராயணன் சார். வணக்கம் உஷா மேடம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அழகா 2 கேள்வியில 2 பேரை மட்டும் இன்டராக்ட் பண்ணி ரொம்ப அளவா ஆரம்பிச்சிங்க, கச்சிதமா ஆரம்பிச்சிங்க. இல்ல அழகான பவர் பாயிண்ட். ஜான் மேக்ஸ்வெல் கோட் பண்ணீங்க. ஸ்டீவன் கோவிலேருந்து நிறைய அழகா நல்ல கிறிஸ்பா கான்டென்ட் எடுத்துருக்கீங்க. தமிழ்லயும் நல்ல செய்திகள் சொன்னீங்க. தமிழ்ல நீங்க திருக்குறள் சொன்னீங்க, நன்றும் தீதும் பிறத்தர வாரா அதுவும் சொன்னீங்க. ஒரு ஆல் என்கம்பாசிங் ப்ரெசன்டேஷன்ஸ் சொல்லலாம். அதே சமயத்துல இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அந்த மேட்ரிக்ஸ் அதுவும் காட்டினீங்க. இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். ஸோ இந்த ஒரு 20-25 நிமிஷத்துல நிறைய செய்திகள் சொன்னீங்க. அண்ட் எல்லாமே ரிலவெண்டா இருக்குது, லீடர்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி ரிலவெண்டா இருக்குது. அண்ட் ஃபைனலாக முடிச்சிங்க, லீடர்ஸ் ஆர் ஆல்வேஸ் நாட் பார்ன் பட் மேடு சொன்னீங்க. ரொம்ப புத்தாய்ப்பா முடிச்சிங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே யூனிக்கா இருக்கும். அதே சமயத்துல ஆடியன்ஸை கவர்ற மாதிரி இருக்கும். லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன். இன்னைக்கு அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேஜர் நாராயணன் சார். ஸ்ரீபுரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளாப்லாம் கொடுத்துருக்காங்க. வீரசேகர் சார் ஃபீட்பேக் சொல்லி முடிச்சப்பறம் கூட கிளாப் பண்ணிட்டே இருக்காரு. அவ்வளோ செஷன் அவருக்கு இன்ட்ராக்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு விஷயத்தை எனக்குள்ள ஒரு தலைவரை நல்லா அழகா கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தட்டி எழுப்பி இருக்கீங்க. அவங்க செஷன்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா நீங்க தொடர்ந்து இந்த நற்புலரியில பயணிக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். எப்படி நம்ம நிகழ்ச்சி 4 பேர் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அது மாதிரி 4 பேர் நிகழ்ச்சி நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ உங்களுக்கு அப்பெல்லாம் நீங்க உள்ள வந்துருங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிறேன். நல்ல ஒரு நிகழ்ச்சியை வழங்கிய உஷா அவர்களுக்கு நற்புலரி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ so much. தேங்க்யூ சார். தேங்க்யூ.